பசிக்குதா? ஒருவேளை சாப்பிடாம இருந்த ராமாயண சொன்ன தேவன் நேற்று இரவிலிருந்து புசிக்காம எத்தனை அடிபட்டு வேலைப்பட்டு குத்தப்பட்டு ரத்தத்தை சிந்தி வேதனையா இன்னும் சிலுவை சுமந்த நாட்கள் என்று நாம் நினைவு கொள்கிறோம். ஜெயிப்போம். கிருபை இருந்த மகா இரக்கமுள்ள பிதாவே, இடோசாமி இந்த வேலையில் கூட இந்த அடியனை நினைத்து ஆண்டவரே எதுக்கி கொண்டிருக்கிறதாய் நமக்கு கொடாத ஸ்தோத்திரம். ஆசிரியருங்க பலப்படுத்துங்கப்பா. எங்கள் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அநியாயங்களுக்காகவும் தகப்பனே நீர் குத்தப்பட்டு ஆண்டவரே முகத்தில் துப்பப்பட்டு அக்கிரமுக்காக பேச ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தினதுக்காக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்களுடைய கைகளை ஒப்புவிக்கிறேன். பாடி பாடலை பாடுங்க சொன்னார். எல்லாருமே சொல்லுவாங்க மத்தேயு லூக்கா 23:47 அதை கடைசியா சொல்லிட்டு வந்து வயிற்றிலே கண்ணியின் வயிற்றிலே வச்சார் ஏசப்பா. அதே உருவாக்கப்பட்டார். இந்த இரண்டு மனுஷனுக்குள்ள வித்தியாசம் தான் இப்ப பார்க்க போறோம். வித்தியாசமா இருக்கு. லூக்காவிலே 23 எல்லாரும் சொல்ற மாதிரியே நான் வாசிப்பேன். முதலாவது பிதா உம்முடைய எபிரேய மூலபாசிலேயே மத்தேயுவின் எபிரேய மூலபாசிலேயே பிதாவே என்றார் பட்டேர் என்று அர்த்தம். பிதாவே என்றார் எராசோ என்று அர்த்தம். எபிரேய மூலபாசியிலே ஆவி என்கிறதுக்கு நியூமா என்று அர்த்தம். ஒப்புவிக்கிறேன் என்றதுக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டேர் எராசோ நியூமா பராட்டி தேமா பிதாவே உம்முடைய என்று இந்த 23 லூக்கா 23 சொல்லப்படுகிறது. இப்போ நான் அதிலிருந்து இப்போ 2 விதமான பேரை நான் சொல்ல போறேன். சிம்பிளா சொல்லணும்னா சிம்சோனையுமே ஏசப்பாவையும் சொல்ல போறேன். முதல்ல சிம்சோன் வந்தாங்கன்னா ஏசப்பா வந்தாங்களா சொல்லுங்க. முதல்ல ஆக சிம்சோனுடைய தகப்பனார் வந்து மலடியா இருந்தாங்க.
மலடியா இருந்த காலத்துல வந்து பிள்ளை பெறாம முடியாம மலடியா இருந்தாங்க. அப்ப சங்கீதத்துல நம்ம வாசிக்கிற போது நியாய 13:3 சொல்லப்படுகிறது. அவ பிறப்பு குறித்து சொல்லப்படுகிறது. மலடியா இருந்ததை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போது வந்து தேவதூதனானவர் சிம்சோனுடைய தகப்பனார் யாரு? மனோவா. மனோவாவுடைய அப்பா தான் மகன் தான் சிம்சோன். அவன் வந்து மலடியா இருக்கிறது தேவன் வந்து சிம்சோன் மனோவாவுடைய மலடியை வந்து நீக்கி தேவன் வந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த பாக்கியத்தை தராரு. அந்த குழந்தை வந்து தேவனால் அருளப்படுகிறது. சிம்சோன் என்றால் சூரியன் என்று அர்த்தமாம். சூரியன் என்றால் சுட்டருக்கு சூரியன் தான் நமக்கு தெரியும். ஆனால் இயேசுநாதருக்கு பேர் என்ன தெரியுமா? ரட்சகர் என்று அர்த்தமாம். இயேசு என்றார் இயேசு சிம்சோன் வந்து சூரியனா இருப்பானாமா. ஆனா ஏசப்பா வந்து சூரியனை போல இருப்பாராம். அப்போ சிம்சோன் சூரியனாகவும் ஏசப்பா வந்து ரட்சகராகவும் சொல்லப்படுகிறது. சங்கீதத்துல 84:11 சொல்லப்படுகிறது இந்த வசனமா. அதே மாதிரி மல்கியாவிலுமே 2:1 இந்த வசனத்தை பத்தி சொல்லப்படுகிறது. சூரியனை பத்தியுமே எடுத்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். ஆமா, அவர் வந்து சூரியனும் கேடகமா இருக்கிறாங்க. அதே மாதிரி மல்கியாவில வாசிங்க. மல்கியா பழைய ஏற்பாடு காலத்துல மல்கியா 4:2 மல்கியா 4:2 சூரியன் உதிக்கும். ஆமா, அவருடைய நாமத்துக்கு யாரெல்லாம் பயந்திருக்கிறார்களோ தேவனுடைய அனுகிரகம் நீதியும் நம்ம மேல விதிக்கும். அப்பொழுது எந்த ஒரு அந்தகார சக்தியிலும் அந்நிய சக்தியிலும் நம்ம மேல நமக்கு காட்டாது, நமக்கு எந்த சேதமும் ஆகாது. இப்போ தேவதூதன் வந்து நமக்கு அந்த தேவதூதன் வந்து அறிவிக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே அறிவிக்கிறாங்க. யாருக்கு? சிம்சோனுடைய அம்மாவுக்குமே ஏசாப்பாவுடைய அம்மாவுக்குமே அறிவிக்கிறாங்க. ஒரு தேவதூதன் வந்து அறிவிக்கிறார். அறிவிக்கிற போது 2 பேரும் மலடியா இந்த பிள்ளை பெற முடியாத மலடியா இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னா அவளுக்கு வந்து மலடியா ஆகிட்டு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெறாம மலடியா இருந்தாள். யாரு? மனோவா பேரு சம்சாரத்தில் போடல. மனோவாவுடைய மனைவி வந்து மலடியா இருந்தா, பிள்ளை பெற முடியாம மலடியா இருந்தா. ஆனா ஏசப்பாவுடைய அம்மா மரியாள் வந்து திருமணம் ஆகாத கன்னியாஸ்திரி. இவங்க 2 பேரும் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத தேவதூதன் தேவன் வந்து சொல்றான். நீ வந்து மனோவாவே, நீ உனக்கு ஒரு மகன் கடவுள் கொடுக்கிறாரு. அவன் வந்து இந்த தேசத்தை ரட்சிக்க வந்திருக்கிறாரு. எந்த தேசத்தை சொல்லுங்க. வாசிங்க 13 நியாயாதிபதிகள் 13 வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:3 அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான ஒரு குமாரனை பெறுவார். ஆமா, தேவதூதன் சொல்றாரு. அதே சிம்சோனுக்கு சொல்றாங்க. அதே ஏசப்பாவுக்கு சொல்றாங்க. லூக்கா 1:33 ஏசப்பாவுக்கு சொல்றது. லூக்கா 1:31 என்ன பேரிடுவாங்க? மரியாளுக்கு வந்து தேவதூதன் சொல்றான். அதன்படியே இருவரையும் பிள்ளை பெற்றாங்க. பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் அவங்க என்ன இந்த வசனத்தின்படி குழந்தை பேர் இருவருமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. சிம்சோனும் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டாரு, நம்ம ஏசப்பா ஆசீர்வாதத்தை பெற்றாரு. ஆனா அந்த வசனத்தை வாசிங்க. 13:24 நியாயாதிபதிகள் 13:24 ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமா, அவர் வளர்ந்து ஆசீர்வதித்தாருங்களா? சிம்சோன் ஆசீர்வதித்தாரா? அதே வந்து லூக்காவுல 40:52 வாசிங்க. 40:52 லூக்கா 40:52 40:52 லூக்கா 2:40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஆமா, யாருடைய கிருபை அவர் மேல் இருந்தது? நம்ம ஏசப்பாவுடைய கிருபை வந்து நம்மளுடைய ஏசப்பா மேல வந்து தேவனுடைய கிருபை இருந்தது. இந்த நியாயாதிபதிகளை வந்து 13:24 சிம்சோனுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. லூக்கா 2:40 அது 52 வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் இருக்கிறார். ஆமா, யாருமே அது அதிகமா இருந்தது? யாரு? ஏசப்பா அதிகமா இருந்தார். யாரு? தேவனுடைய கிருபையினால. இப்படி 2 பேரும் வளர்றாங்க. வளர்ற போது இவங்க 2 பேருக்குள்ள உள்ள சிம்சோன் வந்து என்ன ஆகிறாருன்னா, சிம்சோன் பரிசுத்த ஆவியை ஏவ தொடங்குறாரு. சிம்சோன் வந்து பரிசுத்த ஆவியை வந்து தேவன் வந்து ஏவ தொடங்குறாரு. நியாயாதிபதிகள் 13:25
நியாயாதிபதிகள் 13:25. அவன் சோராவுக்கும் எஸ்தரோலுக்கும் நடுவில் உள்ள ஆணின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவப்படுத்தினார். ஆமா, அந்த பாளையத்தில் இருக்கிற போது தான் சிம்சோனுக்கு வந்து ஏவத்தோட ஆசீர்வதிக்கிறாரு. அதே பேர் லூக்கா 3:21-22 வாசிங்க. லூக்கா 21 சொல்லுங்க. வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், நீங்கள் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமா, இப்ப சிம்சோனுக்கு வந்து அந்த ஆற்றங்கரையில வந்து ஆசீர்வதித்தாரு. ஏசப்பாவுக்கு வந்து புறாவை திறந்தது, நதிவாரத்துல புறாவை இறக்கி அவர் சட்டைகள் கீழே வந்து இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று அந்த புறாவை சட்டை எடுத்து மக வெளிச்சத்தோடு சொல்றாங்க. பலத்த காரியங்களை நடத்தினார்கள். இந்த எந்த வசனம் இருக்குன்னா பலத்த காரியங்கள் செய்தாங்க. என்னென்ன காரியங்கள் செய்தாங்க? நியாயாதிபதிகள் 15:20. நியாயாதிபதிகள் 15:20. அவன் வந்து பெலிஸ்தியர் கைக்கு வந்து அந்த இஸ்ரவேல் தேச மக்கள் அத்தனை பேருக்குமே 20 வருஷமா எந்த ஒரு ஆபத்தும் அணுகாம யாரு காப்பாத்தினது? சிம்சோன் காப்பாத்தி இருக்கிறான். எப்படி காப்பாத்தினாரு? கடவுள் அவனுக்கு கொடுத்து அணுகிறதுனால பயன்படுத்தி வந்திருக்கிறான். இது வரைக்கும் பயன்படுத்தி வந்திருக்கிறான். அந்த பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடாம பயன்படுத்தி வந்திருக்கிறான். அதே வந்து லூக்கா 24:19 வாசிங்க. லூக்கா 24:19. லூக்கா 24:19. அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமா, அவர் ஏசப்பா எது பண்ணாரு? அவருடைய செய்கையிலும் ஒரு வாக்கியிலும் அவர் செயலிலுமே வந்து பெரிய காரியங்களே செய்திருக்கிறார் ஏசப்பா. இருவரும் பரிசுத்தமான ஒரே வாழ்க்கையை தான், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு இருவரையும் தேவன் அழைத்தாரு. அழைக்கப்பட்டிருக்கிற நசரே அழைக்கப்பட்டாங்க. நியாயாதிபதிகள் 13:5 வாசிங்க. 13:5. நியாயாதிபதிகள் 13:5. நீ கர்ப்பத்தறிந்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் தவறுடன் சக்தி கடலாவாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஆமா, யாரை ரட்சிக்க வந்திருக்கிறாங்க? பெலிஸ்தீர் கையிலிருந்து ரட்சிக்க யார் வந்தாங்க? யார தேவன் அனுப்புனாரு? சிம்சோன் அனுப்பிக்கிறாங்க. நீ வந்து இந்த பெலிஸ்தீர் கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்க வந்திருக்கிற அப்படின்னு வந்து தேவன் வந்து சிம்சோனை ரட்சிக்க கொடுத்துருக்காரு. ஆனா அதே வந்து நம்ம மத்தேயுல வாசிங்க. மத்தேயு 1:21 வாசிங்க. மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஏற்ற பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமா, இப்ப வந்து இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தரிலிருந்து ரட்சிக்கு வந்தாரு. ஆனா ஏசப்பா வந்து நம்ம தன்னுடைய ஜீவனையே கொடுத்ததுக்கு கடைசியா நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆமா, சிம்சோனை வந்து மக்களை சிம்சோன் வந்து அந்த பெலிஸ்தர் கையில காப்பாற்றுறதுக்காக ரட்சித்தாரு. ஆனா ஏசப்பா வந்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாம் மன்னித்து ரட்சித்திருக்கிறாரு. அப்படி தேவன் வந்து ஏசப்பா வந்து நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயத்தில் எல்லாம் மன்னிக்கிறதுக்காகவே உருவெடுத்து வந்தவர் தான் நம்ம ஏசப்பா. எல்லா விதத்திலும் ஒற்றுமை. ஆனால் முடிவு எப்படி இருந்தது? சிம்சனுடைய முடிவு எப்படி இருந்தது? வாசிப்போமா? சிம்சனுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னா, அவன் பின்வாங்கி போனான். இதிலிருந்து தன்னுடைய நீதியிலிருந்து பின்வாங்கி போனான். நியாயாதிபதிகள் 16:20 வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்னை வந்துவிட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விளைவதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை சாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விளக்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். ஆமா, ஒரு இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்ட ஒரு ரட்சிக்க வந்த ஒரு சிம்சோன் கடைசி என்ன ஆயிப்போச்சு? அவன் கண்கள் உயிரோடு இருக்கும் போதே பிடுங்கப்பட்டது. அவன் உயிரோடு இருக்கும் போதே எப்படி ஒரு 2 கண்கள் எதனால் பிடுங்கினார்கள் என்றால், அவன் வந்து பெலிஸ்தருக்கு விரோதமாக நடந்ததினால்.
எதனால் கடவுள் வந்து சிம்சோன் இருக்கிறபோது யாரையும் அவன் அசிக்க முடியல. ஆனால் அவன் ஒரே ஒரு தவறு செய்தான். அது என்னவென்றால் தன்னுடைய தாயின் தகப்பனின் பேச்சை மீறி அந்நிய பெண்ணாகிய பெலிஸ்தருடைய பெண்ண மடியிலவே அந்த தெலிலேயா மடியிலே இழந்தது நிமித்தம் தேவன் அவனை விட்டு விலகினார். நாமளும் நம்மளுடைய தாய் தகப்பன் முன்னோர் சொல் பேச்சை கேட்டு நடந்தால் ஏசப்பா மாதிரி நாம பரலோகத்தில் இருப்போம். அதே போல நாம பெரியோரை மூத்தோருக்கு அப்பா அம்மா பேச்சையும் பெரியோர் பேச்சையும் நாம் மதிக்காம நடந்தா இந்த குருடனை போல, அது உயிரோடு இருக்கும் போதே கண் இருந்து குருடனாய் இருந்த அந்த சிம்சோனை போலத்தான் நம்ம வாழ்வோம். அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழாதபடி நம்ம ஏசப்பா மாதிரி நம்ம வாழணும். அப்ப அவனுக்கு இரண்டாவது என்ன சொல்லிட்டு தெரியுமா? 16:28 வாசிங்க. 16:28-29. அப்பொழுது கிறிஸ்தோஸ் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்ப்பையால் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு முறை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. ஆமென், ஆமென். இப்போ வந்து கடவுள் வந்து கேட்கிறார். கடவுள்கிட்ட கடவுள் ஏசப்பா தேவனே, நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு திரும்பவும் அந்த மாம்சி அனாசி பயங்கரமான பலாக்கிரம பலனை எனக்கு தாரும் என்று கடவுள்கிட்ட மன்றாடுறாரு. நான் தவறு செய்து விட்டேன் தேவனே, உமது வழியை விட்டு விலகி என் இஷ்டத்தப்படி என் சரீரத்துக்கு என் இச்சையின்படி நடந்து விட்டேன், என்னை திரும்பவும் அந்த அந்த பலனை தாரும் என்று சொல்லி, நான் அந்த பலனை தந்தால் அவர்களை பெலிஸ்தரையும் கொன்றுவிட்டு நானும் மறிக்கிறேன் என்று தேவனை வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்ட நிமித்தம் திரும்பவும் தேவன் வந்து அவருக்கு பலனை கொடுத்தார். பலனை கொடுத்தவன் எல்லாரையும் கொன்றுவிட்டு தானும் இறந்து போனான். ஒரு தேவ மனிதன், ஆசிரியர் ரசிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஒரு பெலிஸ்தர் கையில கேவலமாக அடிபட்டு குத்தப்பட்டு இறக்கிறான். இந்த இறக்கெல்லாம் காரணம் ஏன் அப்படி செய்யறான்னா, நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகி நடந்ததினால் தான் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் நமக்காகவும் நமது அக்கிரமங்களுக்காகவும் அநியாயங்களுக்காகவும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் நம்மளை காப்பாற்ற வந்தார். அவர்தான் நமது ஏசப்பா. வாசிக்கீங்களா? லூக்கா 23:34 வாசிங்க. லூக்கா 23:34. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஆமென். வாசிங்க. பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். போதுமானது. சிம்சோன் வந்து எனக்கு மீண்டும் அந்த பலனை தாருங்க தேவனே, நான் அவர்களை பெலிஸ்தரை கொன்று விட்டு நானும் மறிக்கிறேன் என்று சிம்சோன் சொன்னான். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. தேவனே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அந்த தேவன் சொன்னார். அப்படிப்பட்ட ரட்சகரை தான் இன்றைக்கு நாம தேடி துடித்து பாடி மகிழ்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த உன்னதமான மகாதேவன். அதே போல 23:46 வசிங்க. கடைசியாக ஆமென், ஆமென். எப்படி சொல்லி ஜீவன் விட்டார்? எல்லாருமே இந்த வசனத்தை வாசிங்க. எல்லாருமே சொல்லுங்க. இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லிக்கிறீங்க. ஏசப்பாவை போல நம்மளுமே வந்து அக்கிரமங்கள், அநியாயங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கேடுபாடுகள் எல்லாம் சகித்து பொறுமையாக இருப்போமா, அல்லது சிம்சோனை போல தேவனுடைய வழியை விட்டு விலகி கண் உயிரோடு இருக்கும்போதே கண்ணிருந்தும் குருடனாய் மரித்து போவோமா என்பதை நாமளே தீர்மானிக்க வேண்டும். இந்த 7 வார்த்தைகளை மொழிந்த நமக்கு 7 வார்த்தைகளை மொழிந்த அப்படி உங்க கரத்தில் என் ஆவியை கொடுக்கிறேன் என்று சொன்னது 7 வார்த்தையிலே கடைசி வார்த்தை. இந்த கடைசி வார்த்தையில நாம் அனுதினமும் தேவனுக்கு முன்பாக போய் ஒப்புவித்து, தேவனே
நான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் அனுதினமும் அவருக்கு முன்னாடி நம்ம அறிக்கையிட்டு செய்கிறோமோ அப்போலாம் நம்மளை ரசித்து நம்ம பாலாத நேரத்தில் எல்லாம் பிடித்து கையில கொடுக்காமல் தேவன் பரதேசியில் இருக்கிற பரதேசி என்றால் பரலோகம், அதாவது வானத்துக்கு மேல இருக்கிற பரலோகம். பரதேசி என்றால் தீய வார்த்தை அல்ல, பரதேசி 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 அல்ல பரதேசி பரதேசி என்பார்கள். அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்றால் பரதேசி வேற பரதீசி வேற, சரிங்களா? பரதீசியில தான் நாம் இருக்க போவது. எப்படி இருக்க போறோம்? நம்ம சிம்சோனை போல இருந்தோம்னா பரதேசி அடைய முடியுமா? சிம்சோனை போல இருந்தா பரதேசி அடைய முடியுமா? பரதேசியா தான் அடைய முடியும். அதே போலதான் நாம பரதேசியில் இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஏசப்பா நமக்கு காண்பித்த வழியின்படி நம் வாயின்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்றால் நம்ம பரலோகத்தில் நித்திய காலமாக தேவனோடு நாம் இருப்போம். இந்த வசனத்தை குறித்த 7வது வார்த்தை பேச கொடுத்த நம்ம தாசன் தேசனுக்காக முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். அதை